எப்போ பார்த்தாலும் கோல்டு காஃபியே குடிச்சிட்டு இருக்கோமே, இன்றைக்கி கொஞ்சம் ஹாட்டாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு கேப்பச்சினோ தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சன்ரைஸ் காஃபி தூளில் 10 ரூபா பேக்கெட்டில் 2 எடுத்துக்கிறேன். கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு சுகர். உங்களுக்கு சுகர் அதிகமாக பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக பிடிக்கும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். எக்ஸாக்டாக கேப்பச்சினோ மாதிரி வருமானு தெரியல, பட் இருக்கிற குளிருக்கு சூடாக குடிக்க சூப்பராக இருக்குன்றனால தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பவுடராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் வந்து பவுடர் ஆகணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து ஐஸ் கியூப் போட்டு அடிக்க சொன்னாங்க. ஐஸ் கியூப் வந்து நான் கிளாஸில் வச்சனால இது மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஒரு 4 பீஸ் போல் சேர்த்தா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேர்த்துட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வருது. அகைன் அடித்ததுக்கப்புறம் இந்த லெவலில் வருது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக அடித்தேன். போல் திக்கே ஆகலை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அகைன் அடித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்தது. அதை சேர்த்துட்டு நல்லா திக்கான பாலை சேர்த்துட்டு கலக்கி குடிச்சேன். ஒரிஜினல் கேப்பச்சினோ எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இது க்ரீமியாக சூப்பராக இருந்தது.